அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். ஒரு சிலர்லாம் விசேஷமான திறமை வச்சுருப்பாங்க. நடக்க போகிறத முன்னாடியே அறியக்கூடிய ஒரு திறமையும், ஒருத்தர் பார்த்த உடனே அவங்க நல்லவங்களா, அவங்களால ஒரு வேலை செய்ய முடியுமா அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய எடை போடுற திறமையும் அவங்களுக்கு இருக்கும். அதே போல் ஒரு சிலருக்குலாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமானம் இருக்கும். கை ஜோதிட முறையில் இதை எளிமையாக கண்டுபிடிக்கலாம். ஒரு சிலர் கையில் எக்ஸ் மார்க்கும், ஒரு சிலர் கையில் இருதய ரேகை முடிகிற இடத்துல இரண்டாக பிரிஞ்சிருக்கும். இது போல் அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களும் திறமைகளும் என்ன அப்படின்னு நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். எக்ஸ் மார்க் கையில் எக்ஸ் மார்க் இருந்தால் அதனுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு பல ஆராய்ச்சிகள் வெளிநாட்டில் இருக்கிற பல பல்கலைக்கழகங்கள் செஞ்சுருக்காங்க. மிகப்பெரிய நிலையில் இருக்கக்கூடியவங்க கூட இந்த கையில் எக்ஸ் மார்க் இருந்திருக்கு அப்படின்னு பல ஆராய்ச்சி முடிவுகளும் பல உதாரணங்களும் இணையதளத்தில் இருக்குது. பொதுவாக எக்ஸ் மார்க் இருந்தால் அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், எக்ஸ் மார்க் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியாத உங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகள் என்ன அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்ஸ் மார்க் உங்கள் கையில் இருக்குது. பெண்களாக இருந்தால் இடது கை, ஆண்களாக இருந்தால் வலது கை. ஒருவேளை எனக்கு இரண்டு கையிலுமே எக்ஸ் மார்க் இருக்குது அப்படின்னா 200% உங்களுக்கு பலம் அதிகமாக இருக்கும். அதனுடைய குணங்கள் அந்த எக்ஸ் மார்க் இருந்தால் அதனுடைய பலன்கள் 200% இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இவங்க வலிமை உடைய குணமுடையவர்கள், வலிமையான குணமுடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை இறங்கினாங்க அப்படின்னா லேஸில் விட மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபோர்ஸாக அந்த விஷயத்தில் செயல்பட்டு அந்த விஷயத்தை வெற்றி அடைவாங்க. இவங்களுடைய விதி சிறப்பாக இருக்கும். அதாவது மிகப்பெரிய லட்சியத்தோடு இருப்பாங்க. அந்த லட்சியத்தை பாதையை நோக்கி செல்லும்போது சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் அதை பற்றி கேர் பண்ணிக்காமல் லட்சியத்தை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு அந்த லட்சியத்தை நோக்கி போயிட்டே இருப்பாங்க. இவங்களுடைய விதி ரொம்ப சிறப்பாக இருக்கும். எவ்வளோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், எவ்வளோ ஒரு தொந்தரவு வந்தாலும் எண்ணிய காரியத்தை வெற்றியுடன் முடிப்பார்கள். மனம் சொல்வதை கேட்பார்கள். இது சரி, இது தப்பு அப்படின்னு அவங்க மைண்டு சொல்லிச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி நடப்பாங்க. கேட்பார் பேச்சை கேட்க மாட்டாங்க. மனம் சொல்வதை கேட்டு நடப்பார்கள். இவங்கக்கிட்ட பொய் சொன்னாலோ இவங்கக்கிட்ட யாராவது துரோகம் பண்ணாங்களோ ஈஸியாக இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்களுக்குள்ள அந்தளவுக்கு ஒரு ஸ்பெஷல் திறமையும் இருக்குது. இவங்ககிட்ட போய் நாம் எந்த ஒரு துரோகமும் செய்ய முடியாது. துரோகம் செய்கிறவங்க இவங்க கூட இருந்தாலும் இவங்களே அதை கண்டுபிடிச்சி அதை சரி செஞ்சுருவாங்க, இல்லைனா அவங்கள விலக்கி வச்சுருவாங்க. விதியை மதியால் வெல்லக்கூடிய வல்லமை இவங்ககிட்ட நிறையவே இருக்கும். உடல் அளவு மட்டும் இல்லாமல் மனதளவிலும் இவங்க வலிமை வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஒரு பக்கம் இருந்தாலும் மென்டல் ஸ்ட்ரென்த் இயற்கையாகவே மன வலிமை அதிக படைத்தவர்கள் தான் இந்த எக்ஸ் மார்க் இருக்கும் அப்படின்றாங்க. இவங்களுடைய தாட், இவங்களுடைய திங்கிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப், நேரோ, அதாவது லேசர் மாதிரி ரொம்ப நேரோவாக இருக்கும். சிதறி இருக்காது. ரொம்ப தெளிவான ஒரு பார்வையும் தெளிவான தொலைநோக்கு சிந்தனையும் இவங்களுக்கு நிறைந்திருக்கும் அப்படின்றாங்க. ஒரு மிகப்பெரிய தலைவர்கள், மக்களால் போற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வரக்கூடிய ஒரு நிலைமை இதுபோல் எக்ஸ் மார்க் கையில் இருந்தால் இருக்கும் அப்படின்றாங்க. பெரும்பாலும் எக்ஸ் மார்க் இருக்கிறவங்க யாராரும் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களிலும் சரி வரலாற்றிலும் சரி நிறைய பேர் இருக்காங்க. அலெக்சாண்டரும் சொல்லலாம். நம்ம அமெரிக்கா பிரதமர் இருந்த பாரக் ஒபாமா, அவரு கூட கையில் எக்ஸ் மார்க் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. நம்ம நாட்டு தலைவர்கள் பல பேருடைய கையில் இந்த எக்ஸ் மார்க் இருக்குது. இந்த எக்ஸ் மார்க் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹார்ட் லைன் அண்ட் மைண்ட் லைன் சொல்லக்கூடிய இருதய ரேகை, புத்தி ரேகை, இந்த 2 ரேகையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரேகை, ஒரு கோடு ஒன்று வரும். அதை கிராஸ் பண்ணுற மாதிரி ஒரு கோடு வந்துச்சுன்னா அது எக்ஸ் மார்க் சொல்லலாம். ஆண்களாக இருந்தால் வலது கையிலும், பெண்களாக இருந்தால் இடது கையிலும் இந்த எக்ஸ் மார்க் இருக்கணும். அப்படி 2 கையிலுமே உங்கள் எக்ஸ் மார்க் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு வல்லமை சக்தி இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்ப்பீங்க. மன வலிமையுடன் அந்த விஷயத்தில் நீங்கள் இறங்குவீங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நீங்கள் நடப்பீங்க. அந்த விஷயத்தை வெற்றிகரமாக முடிகிற அளவுக்கு நீங்கள் உழைச்சி போராடுவீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஓய்வு எடுக்க மாட்டீங்க. வாழ்க்கையிலும் சரி குடும்பத்திலும் சரி உங்களுடைய நிலைமை உயர்ந்த நிலையில் இருக்கும். வாழ்க்கையில் மக்களால் போற்றும் அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலையை நீங்கள் அடைவீங்க. எந்த ஒரு துறையில் இருந்தாலும் அந்த துறையில் தலை சிறந்தவர்களாக நீங்கள் விளங்குவீங்க. இந்த அளவுக்கு சிறப்புகளும் சக்திகளும் பெற்றது தான் இந்த எக்ஸ் மார்க். எக்ஸ் மார்க் பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு பயங்கர குணாதிசயங்கள் நிறைந்திருக்கு. இன்னும் இதை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லலாம். வாழ்க்கையில் டபுள் இன்கம் என்பதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். பொதுவாகவே பொருளாதார ஆலோசகர் சொல்லக்கூடிய முதன்மையான அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டபுள் இன்கம் வச்சுருக்கணும். ஒரு இன்கம் நின்னா கூட இன்னொரு இன்கம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. டபுள் இன்கம் அப்படின்னா நீங்கள் ஒரு வேலை செஞ்சீங்க அப்படின்னா அதுலேருந்து சம்பளம்னு ஒன்று வரும்.
அதே போல் வேற ஒரு துறையில் வேற ஒரு முறையில் உங்களுக்கு இன்கம் வர மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டபுள் இன்கம் எப்பவுமே நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப சேஃப்டியான ஒரு விஷயம். கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போனாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற சமுதாயத்தில் சரியான முறையில் எக்கனாமிக்கை ஈடுகட்ட முடியும். அந்தளவுக்கு பொருளாதார விலைவாசி உயர்வு அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது டபுள் இன்கம் இருக்கக்கூடிய அமைப்பு யாராருக்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் இந்த டபுள் இன்கம் தரக்கூடிய வகையில் இன்னொரு தொழிலோ இல்லை இன்னொரு வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பையும் நீங்கள் உருவாக்கலாம். இருதய ரேகை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரேகையில் முடிவில் 2 ரேகை பிரிகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அது சிலருக்கு அழுத்தமாக இருக்கும், ஒரு சிலருக்கு லைட்டாக இருக்கும். எப்படி இருந்தாலும் இருதய ரேகை முடியக்கூடிய அந்த பகுதியில் 2 ரேகைகள் பிரிவது போல் வி ஷேப்பில் இருந்துச்சுன்னா இவங்களுக்கெல்லாம் டபுள் இன்கம் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு சிலருக்கு இப்போவே டபுள் இன்கம் வரும், ஒரு சிலருக்கு எதிர்காலத்தில் திருமணத்துக்கு அப்புறமோ இல்லது 24-30 வயசுக்கு பிறகோ அவங்களுக்கு நிச்சயமாக 2 வருமானம் அல்லது 2க்கும் மேற்பட்ட வருமானங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த டபுள் இன்கம் எப்படி ஒன்றா இருக்கலாம். வீட்டு வாடகையாக இருக்கலாம், இல்லை வண்டியை வாடகை விட்டு சம்பாதிக்கலாம், இல்லை கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போகலாம், இல்லை ஆன்லைனில் ஏதாவது தொழில் செய்யலாம், ஷேர் மார்க்கெட் செய்யலாம், இல்லைனா புரோக்கர் வேலை ஏதாவது செய்யலாம். இது போல் பல்வேறு விதமான வேலைகளை அவங்களுக்கு 2 இன்கம் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் முயற்சி செஞ்சால் போதும், உங்களுக்கான வருமானம் தானாக வரும். அமைப்பு வந்து வி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வி சிம்பிள் அப்படின்வாங்க. லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து அதிகமான நண்பர்கள் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து டேக் இட் ஈஸியாக நீங்கள் எடுத்துக்குவீங்க. ஹார்ட் ஒர்க்கையும் நீங்கள் ஸ்மார்ட்டாக பண்ணக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கும். குறைஞ்சபட்சம் இந்த சிம்பிள் இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது, ஆனால் 35 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்கள் லைஃப்பில் எல்லாமே சக்ஸஸ் தான். அந்தளவுக்கு உங்களுக்கு வெற்றி வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு விஷயத்தையே ரொம்ப கஷ்டப்பட்டோ ரொம்ப சிரமப்பட்ட செய்யணும் உங்களுக்கு அவசியம் கிடையாது. ஸ்மார்ட்டாக நீங்கள் எல்லாத்தையும் சிறப்பாக முடிச்சிடுவீங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமை உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் எந்த ஒரு துறையிலுமே ஒரு மிகப்பெரிய சாதனை படைப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய செல்வத்தையும் வருமானத்தையும் ஈட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வல்லமை இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு குறிப்பிட்ட துறையில் நீங்கள் இறங்குறீங்க அப்படின்னா அந்த துறையில் நீங்கள் தலை சிறந்தவங்களாக விளங்குவீங்க. அந்த துறையில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு ஒரு மிக சிறந்த வழிகாட்டியாகவும் தலைமைத்துவம் பெற்றவர்களாகவும் நீங்கள் விரும்புவீங்க. மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்பீங்க. உங்களுக்குள்ள மன வலிமை ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்கள் மன வலிமை வந்து மற்றவங்ககிட்டையும் ஒரு ஸ்ப்ரெட் பரவும். உங்களை பார்த்து அவங்களுக்கு தைரியம் வல்லமை வரும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கையில் எக்ஸ் மார்க் அல்லது இறுதி ரேகை முடிகிற இடத்துல 2 கோடுகள் இருக்குது அப்படின்னா உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.